ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு ஜிஎம் மசாலாஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு பிரண்டை பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உடஞ்ச எலும்புகளை கூட வலுவாக்கக்கூடிய தன்மை இருக்குனாக்கா அது நம்ம பிரண்டை பொடிக்குன்னு தான் சொல்லலாம். கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க, எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கை கால் வலி, மூட்டு வலி, இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரண்டை பொடி அருமையான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பசியை எடுக்காத குழந்தைங்களுக்கு கூட பசியை தூண்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னா அது நம்ம பிரண்டை பொடிக்குன்னு தான் சொல்லலாம். இந்த பிரண்டையில நம்ம இன்னும் அதிக சத்துக்கள் நிறைஞ்ச, அதிக சக்தி கொடுக்கக்கூடிய கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, இப்படி அநேக சக்தியான பொருட்களை சேர்த்து ஒரு பொடியை நம்ம செய்ய போறோம். அந்த பொடி என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொடி செய்யறதுக்கு நமக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவையா இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில். பிரண்டை பொடி செய்யறதுக்கு இப்போ நம்ம கருப்பு உளுந்து 500 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூட கடலை பருப்பு 400 கிராமு, பிரண்டை 100 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சமாக தேவைக்கேற்ப எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட கருப்பு எள்ளு 100 கிராம், காஞ்ச மிளகா 50 கிராம், கருவேப்பிலை 50 கிராம், பெருங்காயம் 20 கிராம், மிளகு 75 கிராம், புளி 50 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், சீரகம் 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உப்பு 50 கிராம். இத்தனை பொருட்களை வச்சு இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோல காட்டுறேன். வாங்க வீடியோல போலாம். இதுல நம்ம கருப்பு உளுந்து சேர்க்கறதுனால இந்த கருப்பு உளுந்தினுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால்தான் நான் இதுல வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்க்கிறேன். அதோட இப்போ 400 கிராம் கடலை பருப்பும் போட்டு அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்ச கருப்பு எள்ளியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். துவரம் பருப்பும் பாசி பருப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் போட்டுருக்கிறேன். மிளகு சேர்த்துக்குவோம். சீரகத்தையும் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அதோட 50 கிராம் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா நம்ம வறுத்துக்குவோம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கரண்டியை நம்ம வதக்கிட்டு தான் அரைக்கணும். இந்த பிரண்டை பாத்தீங்கன்னா நம்மளே நேரடியா போய் வாங்கி நல்லா கழுவி இந்த ஓரத்துல உள்ள நாரெல்லாம் எடுத்து இதை நல்லா நம்ம ஒரு வாரம், ஒரு 15 நாள் நல்லா காய வச்சு இதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதுல செய்யும் போது நம்ம பொடி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும். அதனால தான் காய வச்ச பிரண்டையை நான் இந்த பொடிக்கு யூஸ் பண்றேன். நம்ம இதில் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம கரெக்டான அளவில் செஞ்சோம்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். பிரண்டையை அதிகமாக போட்டுட்டு பொடியை நம்ம இந்த பருப்பு வகையை கம்மி பண்ணிட்டோம்னா பிரண்டை நாக்கரிக்கும். அதனால நம்ம பிரண்டையை கொஞ்சம் அளவில் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா இதனோட நம்ம பொடியை சேர்க்கும் போது ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். அதனால இது நாக்கரிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது.
கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுத்து வச்சிருக்கிற புளியுமே நம்ம அதோட வதக்கிடுவோம். எடுத்து வச்ச பெருங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அதோடு கூட உப்பு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்க, நம்ம வறுத்த இந்த பிரண்டை, இந்த பருப்பு இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக மணன்னு இருக்குது, நல்லா கமகமன்னு ஸ்மெல்லாக இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிரண்டை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.